அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இது பேசுவதற்கான இடமில்லை. உங்களுடைய அன்பு இதை ஒரு பேசக்கூடிய ஒரு இடமாக மாற்றி இருக்கின்றீர்கள். அதனால உங்களுக்கு எல்லாம் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் வாக்களித்திருக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த சரித்திர தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்பதை இந்திய மக்கள் நாம் எல்லாரும் முடிவு செய்துவிட்டோம். 10 ஆண்டு காலம் அந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம் 3வது முறையாக ஆட்சி கட்டல அமர போறார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய கோவை மாநகரமும் கூட வேகமாக வளர வேண்டும். மோடியாவுடைய நேரடி பார்வை இங்கே இருக்க வேண்டும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும். நம்முடைய ஜீவன் நதியாக இருக்கக்கூடிய நொய்யல் தாயை மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பாக நகரத்தினுடைய உள்கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும். விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து என்னென்ன புதிய திட்டங்களும் புதிய நிதிகளும் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கோயம்புத்தூர் ஒரு உலகத்தினுடைய நகரமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். சகோதர சகோதரி, இந்த சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நிச்சயமாக இந்த கட்சி கோயம்புத்தூருக்காக வேலை பார்ப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். இவனுக்கு கூட நீங்கள் பெரிய ஒரு ஆதரவு அளித்து நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மதிப்பு மிகுந்த தலைவர் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அக்கா லீமா மாட்டின் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஐஜேகே கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்காவர்கள் இந்த நேரத்தில் அவருக்கும் அவர் கூட வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் என்னுடைய நிஜாந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா அப்பாதுரை அவர்கள் வண்டிக்குள்ள இருக்கிறார். ஐயா வண்டிக்குள்ள ஏங்க இருக்கிறார், வண்டிக்கு வெளியே எங்க வரல? ஏன்னா ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஒரு வண்டி தாங்க டெல்லி போகுது, இந்த வண்டியில் ஏறிக்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் கூட இந்த தேர்தல் என்பது டெல்லியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய தேர்தல். நம்முடைய பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். இது நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல். மற்ற கட்சிகள் என்ன சொன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும், 2024 தேர்தலுக்கு அதெல்லாம் பொருந்தாது, சும்மா போட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு வண்டி மட்டும்தான் உங்களுடைய அன்பு மலையோடு டெல்லி சென்றிருக்கிறது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய வண்டி. அதனால அப்பாதுரை வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க. வெளியே நிக்கலீங்கன்னா வண்டிக்குள்ள வந்துடுறேன். அதுபோல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய பகுதி செயலாளர் ராமநாதன் அவர்கள், ராம்பு அவர்கள், சீனிவாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, நம்முடைய மாற்றுக் கட்சியிலிருந்து சகோதரர் மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வார்டு தலைவர் அண்ணன் சிவகுமார் அவர்கள், வார்டு செயலர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த பகுதியில் நன்றியை தெரிவித்து, சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், காசி அவர்கள் நன்றி தெரிவித்து, அதே போல நம்முடைய ஒன்றிய பார்வையாளர் விஜயகுமார் அவர்கள், அண்ணன் குமார் அவர்கள், பிரபாகர் அவர்கள், திமுகவிலிருந்து 100 பேரோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்ற அண்ணன் வெள்ளியங்கிரி அவர்கள் மிக சிறப்பாக அவருக்கு இந்த நேரத்தில் வெள்ளியங்கிரி அவருக்கு வெற்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணனும் முடிவு செய்துவிட்டார், இந்த வண்டியில டெல்லி செல்ல வேண்டும். இது இந்தியாவிற்கான தேர்தல், மோடி ஐயாவிற்கான தேர்தல். அதனால் வெள்ளியங்கிரி அண்ணனுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய அண்ணா நன்றிங்க அண்ணா, நன்றிங்க அண்ணா, வாழ்க வாழ்க்கை போட்டு இருக்க மாட்டா வாங்க அண்ணா, வாழ்க வாழ்க்கை. நம்முடைய மிக முக்கியமாக நம்முடைய கிளை தலைவர் ஐயா போட்டுக்கிறேன், நம்முடைய கிளை தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தலைவர் அண்ணன் சித்தூரபாண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம். மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 19 நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம், மோடியின் சின்னம் தாமரை சின்னம், கோயம்புத்தூர் வளர்ச்சியின் சின்னம் தாமரை சின்னம், உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையினுடைய சின்னமும் தாமரை சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு வாரியான வாக்குகள் அனைத்தும் தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று